மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருச்சு. அதோ இதோன்னு வந்துக்கிட்டு இருந்த ஜென்மச்சனி இப்போதைக்கு வந்துருச்சு. 12 ராசிக்காரர்களுக்கு நல்லாலாம் எல்லாருக்குமே நல்லபடியாக பலன் சொல்ல முடியாது. அப்படிலாம் எல்லாருக்கும் நல்லபடியாக சொல்கிறாருன்னா ஜோசியர் வந்து சும்மா உருட்டுறாருன்னு தான் அர்த்தம். மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிக்கலான காலகட்டம். அதே ஆரம்பிக்குது. இன்றைக்கி இந்த மாதம் இல்லை, ஆரம்பிக்குது. இந்த மாதத்தில் எதனா தப்பு பண்ணீங்கன்னா அப்படியே பின்னாடி போய் சிக்கலில் மாட்டுவீங்க. ஜோசியம் என்பதே ஒரு நிலையில் வருமுன் உரைப்பது கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறது. நான் எப்போவுமே 2 பிரிவாக பிரித்து சொல்லுவேன். 50 வயசுக்காரர் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துடாது, கவலைப்படாதீங்கன்னுவேன். முதல் சுற்று 7.5 சனியாக 20, 25 வயதுகளில், 30 வயதுகளில், போன 30 வருஷம் 27 வருஷத்துக்கு முன்னாடி 7.5 சனி எப்படி இருக்கும்னு தெரியாதவர்களுக்கு இப்போது 7.5 சனி அமைப்புகளில், ஜன்மச்சனி அமைப்புகளில் மனதை கெடுக்கக்கூடிய, மாண்பை கெடுக்கக்கூடிய, உறவை கெடுக்கக்கூடிய, நட்பை கெடுக்கக்கூடிய, பணத்தை கெடுக்கக்கூடிய, வேலை தொழில் எல்லாவற்றையும் கெடுக்கக்கூடிய, ஜன்மச்சனியில் மனம் மாறக்கூடிய, மனம் மயங்கக்கூடிய, அறிவு மழுங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது ஆரம்பித்திருக்கின்றன. சூரியன், சனி, புதன், ராகு, சுக்கிரன் எல்லாம் கிரகமும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ராசியில் உட்காந்துக்கிட்டு குழப்பத்தை செய்யுது. அம்மாவை நம்புறதா, பொண்டாட்டியை நம்புறதா, அக்காவை நம்புறதா, தங்கச்சியை நம்புறதா, அண்ணனை நம்புறதா, பிள்ளையை நம்புறதா, தம்பியை நம்புறதா, புருஷனை நம்புறதா, எல்லாத்துலேயும் குழப்பம். மெதுவாக தான் ரிலீஸ் ஆகும். அதுக்காக ஒரே நாளில் தீமைகள்லாம் நடந்துடாது. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க. காசு தாங்க அந்த காலத்தில் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுது. காசை தவிர வேறு எதுவுமே தீர்மானம் பண்ணுறதில்ல. அப்போ என்ன பண்ணுவார்? முதல்ல சனி வந்து காசில் தான் கையை வைப்பார். தொழில் முடக்கத்தை கொடுப்பார். வேலையில், வியாபாரத்தில் எதையாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார். விவசாயத்தில் ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பார். அண்ணன் தம்பி உறவுகள் இப்போ பாருங்கள், 5ஆம் இடத்துல 10ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் நீச்சமாக போகிறார். செவ்வாய் நீச்சமானாலே ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு கஷ்டங்கள், சகோதரர்களால் உறவு, அதனால் சகோதரர்கள், சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட போய் எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறது, அவங்கள எதிர்பார்த்து எதுவும் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆக எதுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் உண்மையை சொல்கிறேன், என்ன இருந்தாலும் ராசிநாதன் பரிவர்த்தனையாக இருக்கிறார். 3ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. பாக்கியஸ்தானம் வலிமையாக இருக்கிறது. 7, 9, 16ஆம் இடங்களில் ராசிநாதன் வலுத்து பார்க்கறதுனால தைரியத்தை, கான்ஃபிடென்ட்டை விட்டுறே மாட்டீங்க. ஒன்று சொல்கிறேன், மீனராசிக்காரன் உண்மையிலே நல்லவன், ஏமாளி, இழிச்சவன், குருவின் வீடு, குருவின் ராசி, நல்ல தன்மைகள், நல்லவன் என்றைக்குமே கெட்டு போக மாட்டான். நல்லவன் என்றைக்குமே கெட்டு போக மாட்டான். முதல்ல வந்து கெட்டுப்போவது போல் ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட பின்னாடி வந்து பரம்பொருளோட அருளால் உண்மையிலே நல்லவன் வந்து வெளியே வந்துடுவான். அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இப்போ இருக்குது. கொஞ்சம் வேலைக்காரங்களை நம்பாதீங்க. பண விஷயத்தில் வியாபார பெருமக்கள், தொழில் பெருமக்கள் வேலைக்காரனை போய் ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு வர சொல்கிறது, அல்லது பேங்க்கில் போய் பணம் போட்டுவான்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. உடையவன் எல்லாம் இருக்கை பால் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். எல்லாத்துலேயும் உங்களை மட்டுமே நம்பி, சொந்த கையை காலை மட்டும் நம்பி அடுத்தவங்கள நம்பாமல் 1க்கு 2 முறை யோசித்து, இனிமேல் இந்த மாதமே அப்படி நடக்காது, ஆனால் இந்த மாதத்துலேருந்து சிக்க வைக்கக்கூடிய சில விஷயங்கள் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி சனி உங்களை ஒன்றும் செஞ்சிடாது, நல்லா இருப்பீங்க. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராத ஒரு இயல்பான நல்ல மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு இந்த ஏப்ரல் மாதம்.